என் பிள்ளைகளை பற்றினா இந்த முன்ன பள்ளிக்கூடம் படிக்கும்போது ரெட்டை ஜடையாக தானே கட்டுவோம், டெய்லிக்கு ரெட்டை ஜடை. முக்கால உட்காந்து அழுதுகிட்டு கிடப்பாள். எப்போ தான் அந்த பள்ளிக்கூடத்தை படித்து முடிப்போனோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கிட்டே அப்படி சொல்லுது? ஏன்னா எனக்கு ரெட்டை ஜடை கட்டே பிடிக்கல, ஒத்த ஜடை கட்ட தான் பிடிச்சிருக்கு. என் பள்ளிக்கூடம் படித்து முடிச்சா தான் அந்த ரெட்டை ஜடை கட்டுது. இப்போ நான் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, பிடிக்கும் போல. சரி இப்போ காலேஜ் போகிறாளுங்க, சரி டெய்லி ஒத்த ஜடை தானே கட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சனிக்கிழமை காலேஜ் லீவ் விட்ருக்கு. ஏமா எனக்கு ரெட்டை ஜடை கட்டணும் போல் ஆசையாக இருக்குது, கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்குவேன். இது என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல. இதை யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நிறையா பெரியவங்களும் இதே மாதிரி விஷயத்தை பண்ணுதோம். சில சமயம் ஏதாவது ஒரு உறவுகளை என்ன பண்ணியிருப்போம், வேண்டாம் அவங்க சவாசமே வேண்டாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தூர ஒதுக்கி வச்சுருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த தாய் என்ன செய்தா, ஒரு வேளை ஃபோன் போட்டு பார்ப்போமோ அப்படின்னு தோணும். அந்த மாதிரியும் நம்ம மனநிலை இருக்குது. ஒன்று இருக்கும்போது அது வேணுமா வேண்டான்னு முடிவு பண்ணோம். சில உறவுகள்லாம் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வேணும்னு தோணுது. இது தன்மானத்தை தொடாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வழியை போய் பேசி மூக்கறுத்து போய் நம்ம வந்துடக்கூடாது, அது ஒன்று இருக்குது. ஆனால் இது உறவுகளுக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கும்போது நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும், கிடைக்காத போது அது கிடைச்சா என்னன்னு தோணும். அந்த மாதிரி தான் இருக்குது. அது மனுஷங்க மனசு அப்படி தான் கடவுள் படைச்சிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திலும் டெய்லி காலேஜ் போய்ட்டு வரும்போது எனக்கு அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு தான் வாராளுக்கு. ஒருத்தி சொல்லுதான் எனக்கு காது வலிக்குங்க, ஒருத்தி சொல்லுதான் எனக்கு வாய் வலிக்குங்க. நமக்கே இங்கே வயிறெல்லாம் வலிக்கும் முதல்ல. என்ன நோய் நமக்கு இந்த டெய்லி இந்த ஆஸ்பத்திரிக்கு பார்க்கறதும் இந்த நாட்டு வைத்தியத்தை எதையாவது கை மருந்து பார்த்துக்கிட்டு நடக்கிறதுமா நமக்கு வேலையாக இருக்குது. அப்போவே சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, ஏன்னா நான் நர்ஸாவது டாக்டராவது படிக்க அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா என்னை பாதியில் விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுனால நமக்கு படிக்க வைக்க முடியல. அதனால நான் இப்போ என்ன பண்ணிக்கேன், இப்போ வருத்தப்படுதேன். நம்ம டாக்டராக படிச்சிருக்கணும். ஏன் தெரியுமா, மற்றவங்களுக்கு மருந்துக்கு பார்க்கமோ இல்லையோ நம்ம பிள்ளைகளுக்கு மருந்து பார்க்கறதுக்காக நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கேன். என்ன செய்ய, நம்ம தலையெழுத்து எப்படி இருக்குமோ அப்படி தானே இருக்கும். ஆனால் இப்போவும் நம்ம சின்ன டாக்டராக தான் இருக்கோம். நம்ம ஆஸ்பத்திரிக்கு டக்குன்னு இப்போ ஒரு 10 மணிக்கு வயிறு வலிக்குன்னா தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போக முடியாது. இப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் சாப்பிட போயிட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வாராவ. எல்லா டாக்டரும் கரெக்ட் டயத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஒரு கை மருந்து எதையாவது பார்த்துட்டு தான் உட்காருங்கட்டி அப்படின்னு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிற நிலமை. அப்போ நம்ம சின்ன டாக்டர் தான், ஆனால் பெருமையாக வெளிலாம் சொல்லிக்க முடியாது. இதை நீங்கள் என்ன செய்தியே, நம்ம ஒரு மருந்தை பார்த்து அதை இன்னொருத்தட்ட போய் நான் அந்த மருந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், நீ பெரிய டாக்டராக அப்படி மருந்து பார்த்தேன் அப்படின்லாம் கேள்வி கேட்குதுவ. அது இதெல்லாம் இப்படி பார்க்கக்கூடாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்குதுவ. என்ன இது சின்ன சின்ன மருந்து தானே, வீட்டில் இருக்க ஒரு வெந்தயம் சீரகம் அந்த மாதிரி சமையலுக்கு போடுற ஐட்டத்தை சில தடவை மருந்தாக பயன்படுத்துவோம், வெள்ளைப்பூடு அது இதுன்னு. அதையுமே இப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த செல்லை திறந்து யூடியூப்பை பார்த்தாலே உங்கள் உடம்பு அப்படி இருக்கா இப்படி இருக்கா, அதை செய்யாதே இதை செய்யாதே, உடனே ஆஸ்பத்திரிக்கு வாங்க, ஸ்கேன் எடுங்க, ஒரு 10,000 கொண்டு வாங்கன்னு தான் கூப்பிடுதாவ. என்ன செய்ய, இருந்தாலும் நிலமை அப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை.